உனக்கு முன் செல்லும் அவர் சமூகம் கோணல்கள் நேராக்கும். உனக்கு முன் செல்லும் அவர் சமூகம் கோணல்கள் நேராக்கும். வெண்கல இரும்பு கதவுகள் உடையும் புதையல் உனதாகும். வெண்கல இரும்பு கதவுகள் உடையும் புதையல் உனதாகும். எல்லா நன்மையும் உனதாகும். எல்லா நன்மையும் உனதாகும். நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் நீ புலம்புகிறாய்? நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் நீ புலம்புகிறாய்? நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் நீ புலம்புகிறாய்? ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் நீ புலம்புகிறாய்? 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 தெரிந்து கொண்டாரே தாசன் நீதான், சிநேகிதனும் நீதான். தெரிந்து கொண்டாரே தாசன் நீதான், சிநேகிதனும் நீதான். அழைத்த தெய்வம் ஆகாதவன் என்று தள்ளிவிட மாட்டான். அழைத்த தெய்வம் ஆகாதவன் என்று தள்ளிவிட மாட்டான். உன்னை தள்ளிவிட மாட்டான். உன்னை தள்ளிவிட மாட்டான். நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் நீ புலம்புகிறாய்? நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் நீ புலம்புகிறாய்? ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் நீ புலம்புகிறாய்? ஹல்லேலூயா. என் இயேசப்பா வாக்கு பண்ணின ஆனந்த மகிழ்ச்சியை நான் இன்று பூரணமாய் பெற்றுக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட சந்தோஷமா சொல்லுவோம், இயேசப்பா நீர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் அல்லவா? உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு என்று நீர் சொல்லி இருக்கும் போது இன்று என்னுடைய உள்ளம், என் ஆத்துமா அந்த பரிபூரண சந்தோஷத்தினால் நிரம்பட்டும். இயேசப்பா நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடந்து போன நாட்களிலே நீர் கொடுத்த அபிஷேகமோ நீர் கொடுத்த சந்தோஷமோ என்னில் குறைந்து போயிருக்குமானால் இந்த ஆராதனை வேளையிலே அதை மீண்டுமாய் நிரப்பி கொடுங்க இயேசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என் இருதயம் உம்முடைய சந்தோஷத்தினால் உம்முடைய சமாதானத்தினால் நிரப்பட்டும் இயேசப்பா. உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, உலகம் எடுக்கிற சந்தோஷமும் அல்ல, ஒருவரும் கொடுக்க கூடாத எடுக்க கூடாத ஒரு சந்தோஷத்தை என் இயேசப்பா என் உள்ளத்திலே இந்த நாளிலே நிரப்பி கொடுங்க இயேசப்பா. என் பாத்திரம் நிரம்பி வழிய ஆண்டவரே என் ஆத்துமா களிகூர்ந்து உம்மை
பாடி மகிழ அப்பா கிருபை தாங்க ஏசப்பா. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே என்று சொல்லி என் உள்ளிந்திரியங்களும் ஆண்டவரே, என் ஆவி ஆத்துமா சரீரம் அவயவங்கள் எல்லாம் ஆண்டவரே களி கூர்ந்து மகிழ்ந்து பாட கிருபை தாங்க ராஜா. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை நாள் ஆண்டவரே எனக்கு இரட்சணியத்தின் சந்தோஷத்தை புதுப்பித்துக் கொடுக்கிற ஒரு நாளாய் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. ஹல்லேலூயா. நாங்கள் சபையாய் கூடி இருக்கிற இந்த நாள் ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தின் அவயவங்களாய் கூடி இருக்கிற இந்த நாள் அப்பா, எல்லா அவயவங்களும் களி கூர்ந்து மகிழட்டும். எல்லா அவயவங்களும் ஆண்டவரே சுகம் பலனோடு உம்மை துதிக்கட்டும் ஏசப்பா. கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா அவயவங்கள் மீதிலும் கர்த்தருடைய அபிஷேக தைலம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. எல்லா அவயவங்களுக்கும் ஆனந்த களிப்பு உண்டாகட்டும் ஏசப்பா. துக்கத்தின் பாத்திரத்தை நீக்கி போடுங்க ஏசப்பா. சந்தோஷத்தினால் நிரப்புவீராக ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ மட்டும் நன்மை செய்த தேவன், மறவாமல் நமக்கு இறங்கின நடத்தின நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இன்னும் நமக்கு நன்மைகளை செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய எஞ்சி இருக்கிற விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு பதில் கொடுப்பார். விரும்புகிற ஒவ்வொன்றையும் அவர் தம்முடைய சித்தத்தின்படி பரிபூர்ணமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக ஆசீர்வதித்து கொடுப்பார். ஆச்சரியமான காரியங்களை விளங்க பண்ணுவார். துக்கத்தை நீக்கி போடுவார். கண்ணீரை மாற்றி அவருடைய நாமத்தை இரட்சணிய சந்தோஷத்தோடு நாம் துதித்து பாட கர்த்தர் நம்ம கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அது அப்படியே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. அதை கேட்க வைக்கிறவரும் யார்தான்? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய மாம்ச ஞானத்தினாலோ அல்லது எண்ணங்களினாலோ நாம் முழுமையாய் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் என்ன தம்முடைய சிந்தையிலே வைத்து சொல்லியிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள அவருடைய அதே சிந்தை எனக்குள்ளும் உருவானால் ஆமென், அது எளிதாய் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆகவே மிகுந்த சந்தோஷத்தோடும் தாழ்மையோடும் நம்ம தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து காத்திருப்போம். ஆணுடைய வார்த்தைகள் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இந்த நாளிலே கிடைப்பதாக. 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 23:5. என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. ஹல்லேலூயா. தாவீது ராஜா தன்னுடைய அந்திய காலத்திலே தன்னுடைய வருங்காலம், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய ராஜ்யபாரம் இவைகளை குறித்து மனதிலே நிச்சயமாய் அவர் அநேக காரியங்களை வைத்து விண்ணப்பம் பண்ணியிருப்பார் இல்லையா? அப்போ அவருடைய கடைசி நாட்களிலே அவர் சொன்ன வார்த்தைகள் என்றுதான் நாம் இதை வாசிக்கிறோம். எப்படி? அந்த அதிகாரத்தின் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 23:1ஆம் வசனம். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், ஆமென். ஈசாயின் குமாரனாகிய தேவனால் தெரிந்து உயர்த்தப்பட்டு மேன்மையாய் ஆசீர்வதிக்கப்பட்ட தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிற தன்னுடைய கடைசி வார்த்தைகள் என்ன? மிக முக்கியமான வார்த்தைகள். இது போன்ற முக்கியமான வார்த்தைகளை இன்னொருவர் தன்னுடைய மரண படுக்கையில இறுதி நேரத்திலே அவர் சொன்னார். ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். யார் அது? யாக்கோபு. ஆமென். ஹல்லேலூயா. கோத்திரப்பிதா யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை அழைத்து இனி சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனமாய் ஒவ்வொரு புத்திரனை குறித்தும் அவர் சொல்லுகிற வசனங்களை வாசித்திருக்கிறோம். ஆகவே கடைசி நாட்களிலே தகப்பன் ஆமென். ஞாபகம் வருதா? ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம கேட்ட பிரசங்கம் ஞாபகம் இருக்குதா? புருஷர்களுக்கு தலை யாரு? ஆமென். கிறிஸ்து புருஷர்களுக்கு தலையா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப புருஷர்கள் சுதாரித்துக் கொண்டு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு அவையுடைய வருங்காலங்களை குறித்து அறிந்து கொள்ளுகிற, கர்த்தருடைய ஆவியினால் அறிந்து கொள்ளுகிற ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மனைவியை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, சந்ததியை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய பாரம் உங்களுக்கு இருக்குமானால், தாவீதுக்கு வெளிப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய கடைசி வார்த்தை, அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உங்கள் அந்திய காலத்திலே உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கும் கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்ல விரும்புகிறார், என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் சந்ததியை குறித்து ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளும் ஆர்வம் இருக்குமானால், கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வீட்டை குறித்து சொல்ல
செய்ய வேண்டிய காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். புருஷருடைய கவனம் இதில் மிக முக்கியம். ஹல்லேலூயா. அதெல்லாம் அந்த ஜெப காரியங்கள்லாம் பெண்கள் விஷயம். நாங்க நல்லா சம்பாதிச்சு வீட்டை கட்டி பிள்ளைகளை பராமரிச்சு இதெல்லாம் எங்க பொறுப்பு, ஜெபிக்கிறதெல்லாம் பெண்கள் பொறுப்பு அப்படி என்கிற அந்த மாற்று அந்த கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமான அந்த ஒரு எண்ணம் நம்மை விட்டு நீங்கி விட வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு தான் அந்த பொறுப்பு. ஹல்லேலூயா. ஆமென். தாவீதோடு தான கர்த்தர் பேசினார், யாக்கோபோடு தான பேசினார். ஆகவே உங்களோடும் பேசுவார். உங்கள் குடும்பத்தை குறித்து உங்களோடு தான் ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. வேதத்தில் உள்ள சாட்சிகளின் அடிப்படையிலே தான் நான் சொல்லுகிறேன். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் நாம் ஒன்றையும் தீர்மானிக்க முடியாது, நிதானிக்க முடியாது. வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையிலே கர்த்தர் எனக்கு என்ன செய்வார் என்பதை நாம் அறிந்து அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாஞ்சை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆக தாவீது தன்னுடைய வீட்டை குறித்து கொண்டிருந்த அந்த எண்ணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தருடைய ஆவியினாலே அவர் சொன்ன வார்த்தைகள் என்று நாம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 23 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வெறுமனே தாவீது கற்பனை கண்டு சொல்லவில்லை, அல்லது தன்னுடைய சொந்த விருப்பங்களை தாவீது வார்த்தைகளாய் சொல்லவில்லை. கர்த்தருடைய ஆவியினாலே அவர் தன்னுடைய வீட்டை குறித்து வருங்காலங்களை குறித்து பேசி சொன்ன வார்த்தைகள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். வாசிக்கலாமா? கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. ஆமென். புருஷர்கள் சொல்லலாம், கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை கொண்டு பேசுவார், அவருடைய வசனம் எங்களுடைய நாவிலே இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை குறித்து நீங்கள் விரும்புகிற விண்ணப்பங்களை உங்களுடைய நாவினால் ஆண்டவருக்கு ஏறெடுப்பீர்களானால் தீர்க்க தரிசனமாய் வரும் காலங்களை குறித்து வியாகுலத்தோடு எண்ணற்ற பெருமூச்சுகளோடு உங்களை ஜெபிக்க வைக்க கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினால் முடியும். ஹல்லேலூயா. அப்பா, நீர் என் கரத்திலே கொடுத்த குடும்பத்தை வரும் காலத்தை நீர் எப்படி என்ன நடத்துவீரோ என்ன செய்வீரோ அந்த பாரம் எனக்கு இருக்கிறது, எனக்கு உதவி செய்யுங்க, விண்ணப்பம் பண்ண கிருபை தாங்க என்று சொல்லி புருஷர்கள் உண்மையாய் ஜெபிப்பீர்களானால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து உங்களை விண்ணப்பிக்க வைத்து காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நாளும் சந்ததியை குறித்து குடும்பத்தை குறித்து அலட்சியமாய் இருந்து விடவே கூடாது. ஸ்திரீகளுக்கும் உண்டு பங்கு உண்டு, இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆகிலும் விசேஷித்த விதமாய் இங்கே தாவீதுடைய கடைசி நாட்களில் வெளிப்பட்ட வார்த்தைகளை நாம் தியானிக்கிறபடியினாலே இந்த நாளிலே கர்த்தர் இன்னும் புருஷருக்குரிய பொறுப்புகள், அவர்களுடைய முக்கியத்துவம் என்ன, கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் புருஷரிடத்திலே என்கிற காரியத்தை நாம் அறிந்து கொள்வோமானால் இன்னும் நம்முடைய உள்ளங்கள் அதற்கு நேராய் ஆயத்தமாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா வாசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்றத தாவீது சொல்லுகிறார். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது. ஹல்லேலூயா. என் வீடு எப்படி இருக்கும், என் குடும்பம் எப்படி இருக்கும், நான் கொஞ்ச நாட்களில் என் ஓட்டத்தை முடிப்பேனே, என் சந்ததி பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்ற எண்ணம் தாவீதுடைய உள்ளத்திலே வந்ததோ இல்லையோ, உடனே ஆண்டவர் சொல்லிவிட்டார், அப்பா இப்படிதான் இருக்க போகுது உன் வீடு எப்படி இருக்கும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்களை நாம் வாசிக்கலாம். 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 2 சாமுவேல் 23:5. என்னுடைய வீடு தேவனிடத்தில் எப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். வரும் காரியங்களை குறித்து திட்டமான உடன்படிக்கையை, தீர்க்க தரிசனமான காரியங்களை ஆண்டவர் என் சந்ததியோடு செய்வேன் என்று சொல்லி அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்போ இப்படி இராதோ அப்படின்னா எப்படி இராதோ, அப்படி எப்படி யோசிச்சு பார்க்கிறது? அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுகிறது? அங்கதான் போகணும். ஹல்லேலூயா. இப்படி இராதோ அப்படின்னா எப்படி அப்படின்ற எண்ணம் வருகிறது இல்லையா? அதற்கு என்ன பதில்? முந்தின பகுதிக்கு வசனம் என்ன சொல்லுகிறது? நிச்சயமான 3ஆம் வசனத்துல வாசிக்கலாம். நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். மேசியாவாகிய கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட இந்த வசனங்களை தாவீது ராஜா தன் சந்ததியிலே கிறிஸ்து பிறப்பார் என்பதை முன்கூட்டி அறிந்து இங்கே அதை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ இப்போ இருக்கிற இந்த ராஜாக்கள் அல்ல, நிச்சயமாக நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார். என்று சொன்னவர் யார்?
தேவன் சொல்லி இருக்கிறார், எப்பா தாவீது, உன்னுடைய சந்ததியிலே என்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை மாம்சத்திலே நான் வெளிப்பட பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை தாவீது ராஜா தன்னுடைய கடைசி நாட்களிலே அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தன்னுடைய குடும்பத்தை குறித்து பெற்றுக்கொள்ளுகிறார். This is what would happen in my generation. என்னுடைய சந்ததியிலே இதுதான் சம்பவிக்கும் என்று ஒரு நிச்சயமான வார்த்தையை தாவீது ராஜா பெற்றுக்கொண்டார். அப்படியானால் நமக்கும் நம்முடைய வீட்டை குறித்தும் இன்னதின்தான் சம்பவிக்கும் என்கிற நிச்சயமான வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்க விருப்பம் உள்ளவரா இல்லையா? சொல்லுவாரா இல்லையா? அப்போ உடனே நமக்கு மனசுல உடனே ஒரு எண்ணம் வரும். எனக்கும் முதல்ல வந்தது, அது இயேசு பிறக்க வேண்டி இருந்ததுனால தாவீது ராஜா கிட்ட அப்படி சொன்னார். இனி எல்லார்கிட்டையும் அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஆண்டவர் உடனே ஞாபகப்படுத்தினார். ஏமா ஏசாயா 55:3 எடுத்து வாசி அப்படின்னு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். எடுத்து வாசிச்சிடலாமா? உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. என்ன நிச்சயமான வார்த்தைகளை தாவீதோடு ஆண்டவர் செய்தாரோ அதே விதமான நிச்சயமான உடன்படிக்கைகளை, உங்களுக்கு வார்த்தைகளை நித்திய உடன்படிக்கையாக உங்களோடு கூட நான் ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நம்மோடு கூட. ஹல்லேலூயா. அப்போ இது தாவீது ராஜாவுக்கு என்று மட்டுமல்ல, அவருக்கு மட்டுமல்ல, விரும்பி கேட்கிற, வாஞ்சையோடு ஜெபிக்கிற, காத்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தி நம்முடைய சந்ததியை குறித்து அவர் காரியங்களை பேசி சொல்லி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீட்டை குறித்தும், ஒவ்வொரு ஆத்துமாவை குறித்தும், ஒவ்வொரு குடும்ப தலைவரை குறித்தும் ஆண்டவருக்கு இருக்கிற எண்ணங்கள் அநேகம் உண்டு. அவைகளை வாஞ்சியோடு கேட்கிறவர்கள் அவைகளை கேட்டு அறிந்து கொள்ளுவார்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 7:12 முதல் 17. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். சரி, போதும். அப்போ தொடர்ந்து சொல்லப்படுகிற சாலமோனை குறித்து சொல்லப்படுகிற காரியங்களை இங்கே நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ உன்னுடைய சந்ததி எப்பா உன் உள்ளத்திலே ஒரு விசாரம் உண்டாகிறது இல்லையா? என் வீடு வரும் காலம் எப்படி இருக்குமோ என்கிற எண்ணம் தாவீதே உன் மனதிலே வருகிறது இல்லையா? நான் இப்பொழுது சொல்லிக் கொடுக்கிறேன், உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் எனக்கென்று ஆலயத்தை கட்டுவான், அவனுடைய காரியங்கள் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போ தன்னுடைய வீட்டை குறித்து, தன் சந்ததியை குறித்து ஒரு கேள்வி, ஒரு எண்ணம் வரும்போது கர்த்தர் அதை செவி கொடுத்து கனம் பண்ணி அந்த விருப்பத்தை, வாஞ்சையை, தாவீதுடைய உள்ளத்தில் இருந்த ஒரு ஏக்கத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று நமக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார். இது தாவீது ராஜாவுக்கு மட்டுமல்ல, நமக்கும் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லலாமா? ஆக என் குடும்பத்துக்கும் தாவீது ராஜாவுக்கு கொடுத்தது போல சத்தியமான உடன்படிக்கையின் வார்த்தைகளை, நித்திய கிருபைகளை, நிச்சயமான உடன்படிக்கையின் வார்த்தைகளை ஆண்டவர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். எசேக்கியா ராஜா அருமையான ராஜா. ஆனா அந்த சம்பவங்களை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? நமக்கு தெரியும், அவர் வியாதிப்பட்டது, சுகமானது. அப்போ தூர தேசத்துல ஆட்கள்லாம் வந்து போகும்போது, ஐயோப்பா வரும் காலங்களில் உன்னுடைய பிள்ளைகள் அங்க போய் அடிமைகளா இருப்பாங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே எசேக்கியா என்ன பதில் வந்துருச்சு? கொஞ்சம் அலட்சியமா ஒரு பதில் வந்துருச்சு. என்ன பதில்? என் காலத்திலேயாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே, அப்போ பிள்ளைகள் காலத்தை குறித்து கவலை இல்லையா? இல்ல. தாவீதுக்கு அந்த கவலை இருந்தது. என் வீடு இப்படி இருக்கணும், நான் கடந்து போனாலும் என் பிள்ளைகள், என் சந்ததி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாரம் தாவீதுடைய உள்ளத்தில் இருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், கூட்டு போய் ஆண்டவர் சொல்றார் எரேமியா தீர்க்கதரிசியே, நீ ரேகாபின் குமாரர் அந்த குடும்பத்தை கூட்டு போய் திராட்சரசம் கொடு, அவங்க முன்னாடி ஜாடிகளை வை, அவங்க என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொல்றாரு. தீர்க்கதரிசி கூட்டு போகிறார், சமயம் இல்லை அந்த பகுதியில் எடுக்க. கூட்டு போகும்போது அந்த புத்திரர் சொல்றாங்க, ஐயா நாங்க திராட்சரசம் குடிக்க மாட்டோம். ஏன்? இஸ்ரவேல்ல ஒலிவ எண்ணெயும் திராட்சரசமும் வீட்டுக்கு வீடு இருக்குதேப்பா, நீங்க ஏன் குடிக்க மாட்டீங்க? இல்ல, அது எங்களுடைய தகப்பன் அப்படி எங்கள்கிட்ட சொல்லி கொடுத்திருக்கிறார்.
தலைமுறை தலைமுறையோடு நீங்க இதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால் நாங்கள் திராட்சரசம் புசிக்க மாட்டோம். எத்தனை தலைமுறை ஆயிடுச்சு? அது உங்க தாத்தா கிட்ட தானே சொன்னாரு. இப்போ 3-4 தலைமுறை ஆயிடுச்சேப்பா, நீங்க ஏன் இன்னும் அதை செய்றீங்க? நாங்கள் அதை மீற மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட வார்த்தைகளை, உடன்படிக்கையின் வார்த்தைகளை உண்மையாய் கைக்கொள்ளுவோமானால் கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையிலே அவரும் உண்மையாய் இருந்து நம்முடைய சந்ததிகளை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லலாமா? ஆசீர்வதிப்பதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எவ்வளவு கரடு முரடான நிலைமை என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய சந்ததியிலே, குடும்பத்திலே இருக்குமானாலும் கர்த்தர் என் பிள்ளைகளை, சந்ததியை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் இன்னைக்கு கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆவியில் அனலா இருக்கிறார்களோ இல்லையோ, அவர்கள் நிச்சயமாய் கட்டப்பட்டு கர்த்தருக்குள் நிலைநிற்பார்கள் என்பதே என்னுடைய வாஞ்சை. ஹல்லேலூயா. தாவீது ராஜாவுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. என்னுடைய எல்லா வாஞ்சையும் அவர் வளர்ந்தோங்க செய்யாரோ. ஹல்லேலூயா. இதையெல்லாம் நான் விரும்புகிறேன் ஐயா, என் பிள்ளைகள் இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நிச்சயமாய் நீர் இதை நிறைவேற்றுவீர், அதை வளர்ந்தோங்க செய்வீர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இந்த ஜெபத்திலே நாம் எவைகளை கேட்டு விண்ணப்பம் பண்ணி பிள்ளைகளுக்காய் திறப்பிலே நிற்கிறோமோ அவைகளை நிச்சயமாய் ஆண்டவர் கொடுத்து நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. தாவீது ராஜாவின் சந்ததியை, வீட்டை குறித்து வாக்கு பண்ணின அத்தனை நன்மையான காரியங்களையும் நம்மோடு கூட நித்திய உடன்படிக்கையாய் செய்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற நமக்கு அது நிச்சயமாய் அது நிறைவேறியே தீரும். ஹல்லேலூயா. ஆக சுமார் ஒரு 900 சில்லற வருஷங்களுக்கு பிற்பாடு கிறிஸ்து பிறக்க போகிறார் என்றால் தாவீதுக்கு அதுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார் ஆண்டவர். எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் உன்னுடைய வீடு, உன்னுடைய சந்ததி இப்படிதான்ப்பா இருக்கும், நான் அதை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலங்கள் செல்ல செல்ல ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஒரு சம்பவத்தை 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன நடக்கிறது அப்படின்னா, ஏசாயா 7ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 மற்றும் 5ஆம் வசனங்களை நாம் வாசித்தால் அங்கே சொல்லப்பட்ட சில சம்பவங்களை நாம் பார்க்கலாம். நான் சுருக்கமாக அதை சொல்லிடுறேன். யூதாவின் ராஜாவாகிய ஆகாசுக்கு விரோதமாய் ரேத்சீன் என்னும் சீரியாவின் ராஜாவும் பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் வந்து ஆகாசை தள்ளிவிட்டு தபேயாலின் குமாரனை ராஜாவாக நியமிக்க திட்டமிடுகிறார்கள். தாவீது கோத்திரம் வம்சம் தலைமுறை தலைமுறையாய் அவர்கள் தான் அடுத்தடுத்து ராஜாங்கத்திலே சிங்காசனத்திலே வருவாங்க. இங்க திடீர்னு ஒரு பெரிய ஆலோசனை, சம்பந்தமில்லாத 2 பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க, யூதாவிலே இவன் ராஜாவா இருக்கக்கூடாது, ஆகாஸ் ராஜாவா இருக்க வேண்டாம், தபேயாலின் குமாரனை நாம கொண்டு போய் அங்க ராஜாவா வைப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஏதோ சில குறுக்கு வழிகளை, கர்த்தருடைய ஆலோசனைக்கு விரோதமான சில காரியங்களை செய்ய முற்படுகிறார்கள். அதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதை மட்டும் வாசிப்போம். ஏசாயா 7:7 வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலைப்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. சீரியாவின் தலை தமஸ்கு, தமஸ்குவின் தலை ரேத்சீன். இன்னும் 65 வருஷங்களிலே எப்ராயிம் ஒரு ஜனமாய் இராதபடிக்கு நொறுங்குண்டு போம். ஓ, தாவீதின் சந்ததியிலே கிறிஸ்துவாகிய தம்முடைய குமாரன் வெளிப்பட வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கும் போது அவருடைய வித்தாகிய அந்த ராஜாவை தள்ளிவிட்டு வேறு எவனோ ஒருவனை கொண்டு அந்த சிங்காசனத்திலே வைக்க முயற்சி நடக்கிற அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த ஆலோசனை நிலை நிற்பது இல்லை. ஹல்லேலூயா. தாவீதோட அல்லவா நான் நிச்சயமான உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், நீங்க வேற யாரோ ஒரு நபரை எப்படிப்பா தாவீது சிங்காசனத்துல வைப்பீங்க? அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய சந்ததியிலே கர்த்தருடைய ஆலோசனைக்கு விரோதமான ஆலோசனைகள் யார் எங்க எந்த காலத்தில் செய்தாலும் அது நிலை நிற்பது இல்லை. ஹல்லேலூயா. நான் ஜெபித்து இன்று என் பிள்ளைகளுக்காக ஜெபித்து சம்பாதித்து வைத்திருக்கிற இந்த நன்மையான வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமான எண்ணங்கள் எந்த மனுஷர் மூலமாகவும் என் பிள்ளைகள் காலங்களிலே, அவர்களுடைய சந்ததியின் காலங்களிலே ஒருபோதும் மேற்கொள்ளுவது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னையும் என் சந்ததியையும் தமக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றி ஆராதிக்கிறபடியினாலே எனக்கு அவர் வாக்கு பண்ணின ஜீவனுள்ள வார்த்தைகள் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் காலத்துக்கும் அது உண்மையா இருக்கும். அதை ஒரு மனுஷனாலும் மாற்றி போட முடியாது. யூதாவின் யார் ராஜாவா இருக்கணும், யூதாவின் தாவீது வம்ச சிங்காசனத்தில் யார் அமரணும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரோ அதை வேறு மனுஷர்களால், எந்த பலவான்களாலும் அதை மாற்றி போட முடியாது. ஹல்லேலூயா,
ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லலாம், என்னுடைய சந்ததிக்கு என்று, என் வீட்டை குறித்து கர்த்தர் வாக்கு பண்ணின காரியங்களை வேறு எந்த பொல்லாத பிரமாணங்களும் மாற்றி போடவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்க நினைத்திருக்கிற நன்மைகளை வேறு எந்த தீமைகளும் மேற்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களையும் வாசிடலாமா? அதே நம்ம வாசித்த அதே அதிகாரத்தின் அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப தாவீது வம்சத்துல யார் தான் வருவாங்க தெரியுமா? இம்மானுவேல் என்னும் நாமமுடைய ஒரு இரட்சகர் தான் வருவார். ஹல்லேலூயா. இங்க சம்பந்தமில்லாத தபேயாலின் குமாரன் வந்து தாவீது வம்ச சிங்காசனத்துல உட்கார்ந்து யூதாவை அரசாள முடியாது. தாவீதோடு நான் பண்ணியிருக்கிற உடன்படிக்கை நிச்சயமான நித்திய உடன்படிக்கை, அதை யாராலும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. இவங்க மற்ற ராஜாக்கள் ரேட்சீன் அவங்க இவங்களுக்கெல்லாம் தெரியாது இதை கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எத்தனை தலைமுறைக்கும் உண்மையை காக்கிறவர் என்பதை அவர்கள் அறியவில்லை. அவர்கள் மாம்சத்தில் எதையோ நினைச்சு செய்யலாம், சாதிக்கலாம், யூதாவை நமக்கு சொந்தமாக்கலாம் என்று நினைக்கிறார்கள். கர்த்தர் அதற்கு இடம் கொடுக்கிறதில்லை, அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய வீட்டை குறித்து கர்த்தர் என்ன ஆலோசனை வைத்திருக்கிறாரோ அது மாத்திரமே நிலை நிற்கும். மனுஷருடைய ஆலோசனைகள் ஒரு நாளும் அங்கே நிலை நிற்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.